திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் காலியாக இருக்கக்கூடிய சத்துணவு மையங்களில் சமையல் உதவியாளர் பணியிடத்திற்கான வேகன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது நேரடி நியமனம் மூலியமாக மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம். சரிங்களா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கலாம் அல்லது தோல்வி அடைஞ்சிருக்கலாம். இதற்கு தமிழ் சரளமாக பேச தெரிந்திருக்க வேண்டும். அதே மாதிரி இதற்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன, எவ்வளவு சேலரி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயிலாக ஒன் பை ஒன் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பணியிடம் வந்து மாதனூர் ஊராட்சி ஒன்றியத்தில் RCM நிதியுதவி உயர்நிலை பள்ளியில் தான் இருக்கக்கூடிய வேக்கன்சி. சமையல் உதவியாளர் ஒரு வேக்கன்சி வந்து நேரடி நியமனம் மூலமாக ஃபில் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் வந்து வரவேற்கப்படுகிறது. இதனுடைய அப்ளிகேஷன் வந்து திருப்பத்தூர்.nic.in வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து மாடல் அப்ளிகேஷன் வந்து ஒட்டியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து பார்த்து கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இதற்கு ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்க்கு வந்து ஃபஸ்ட்டு 3000 ரூபாய் மாதம் வந்து 3000 ரூபாய் தொகுப்பூதியம் வந்து கன்சாலிடேட் பே மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு 1 by 1 வந்து 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு லெவல் 1ல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 21 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் மட்டுமே வந்து இதற்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி, தாழ்த்தப்பட்டோர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து 21லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பழங்குடியினர் அப்படின்ற மாதிரி தான் 18லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 20லேருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கலாம் அல்லது தோல்வி அடைஞ்சிருக்கலாம். சரளமாக வந்து தமிழ் வந்து பேச தெரிந்திருக்கணும். அதே மாதிரி நியமனம் கோரக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து இந்த அந்த ஸ்கூல்லேருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்கேயாவது இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்படின்ற மாதிரி தான் 4% இடஒதுக்கீடு வந்து உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பணும். நேர்லையோ அல்லது தபால் மூலயமாக அனுப்பலாம். மாதனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து சப்மிட் பண்ணணும். 15/5/2025 மாலை 5:30 மணிக்குள்ளே வந்து 5:45 மணிக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதற்கு கூட வந்து நீங்கள் இன்க்ளோஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸு 10th 12th மார்க் ஷீட்ஸு, டிசி, அதே மாதிரி ஆதார் கார்டு, சாதி சான்றிதழ், விதவை அப்படின்ற மாதிரி தான் விதவை இல்லைனா கணவரால் கைவிடப்பட்டோர் இல்லை ஆதரவற்ற பெண்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் என்ன ப்ரையாரிட்டி கேட்குறீங்களோ அந்த முன்னுரிமை சான்றிதழ்கள், அதே மாதிரி இருப்பிடச் சான்று, உங்களுடைய குடும்ப அட்டை, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதில் நீங்கள் கீழே வந்து சைன் பண்ணி அப்ளிகேஷன் கூட இணைச்சி அனுப்பணும். சரிங்களா, இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இது வந்து இதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது மேலேயே வந்திருக்கு. சமையல் உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம். ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. எந்த மாவட்டம், என்ன ஊராட்சி, என்ன மாநகராட்சி அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துடணும். எந்த ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நான் முன்னாடி மேலே சொன்னோம் இல்லையா, அந்த டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர், தந்தை கணவருடைய பெயர், அதே மாதிரி உங்களுடைய கைபேசி எண், எந்த அட்ரஸில் வந்து உங்களுடைய பின்கோடோட உங்களுடைய குடும்ப அட்டையில் இருக்கிற மாதிரி உங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபுல் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். என்ன ஊராட்சி ஒன்றியம், நகராட்சியுடைய பெயர், ஊராட்சி ஒன்றியம் அல்லது நகராட்சி எதுக்கிட்ட நீங்கள் வரீங்களோ அந்த டீட்டெயில் வந்து கொடுக்கணும். உங்களுடைய கல்வி தகுதி, அதே மாதிரி 10th 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, 12th 12th அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலுக்கு வந்து கொடுக்கணும். அதற்கான ப்ரூஃபும் கொடுக்கணும். பிறந்த தேதி மற்றும் வயது மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி உட்பிரிவோடு மென்ஷன் பண்ணணும். சப்காஸ்டோட மாற்றுத்திறனாளி ஆம் அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ப்ரூஃப் வந்து கொடுக்கணும். என்ன டிசபிலிட்டி அப்படின்றதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஆதரவற்ற விதவை இல்லைனா ஆதரவற்ற பெண், கணவரால் கைவிடப்பட்டவர் ஆம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். என்ன ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து மென்ஷன் பண்ணணும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் அந்த மையம் வந்து இருக்குது, உங்களுடைய வீட்டுக்கும் அந்த மையத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணணும். கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத 1 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸு, 12th 10th மார்க் ஷீட்டு, அதே மாதிரி குடும்ப அட்டை, அதனுடைய எல்லாமே ஜெராக்ஸ் தான். ஆதார் அட்டை, சாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், அதே மாதிரி
இதர ஏதாவது முன்னுரிமை சான்றிதழ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பணிக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.